வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஒரு நிமிடத்தில் தலைகீழாக மாறிய அதிமுக. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் நிலைத்து நிற்கும். அதிமுகவுடன் சிறு கட்சிகள் தற்பொழுது புதிதாக கூட்டணிக்கு வந்துள்ளனர். ஆனாலும் அதிமுகவின் தொண்டர்களது மனம் இன்று வரை குளிர்ச்சி அடையவில்லை. சசிகலா நேற்று முன்தினம் அவரது வீட்டில் ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார். தென் மாவட்டங்களில் நமக்கு இருக்கின்ற ஆதரவுகளை வைத்து ஓட்டுக்களை பிரிக்க வேண்டும். இது நிச்சயம் தவறுதான். ஆனால் சசிகலா அவர்களை ஓரம் கட்டினால் இதுதான் நடக்கும் என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். தனது ஆதரவாளர்களை, அதாவது சசிகலா அவர்கள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடவில்லையாம். அவரது ஆதரவாளர்களை களத்தில் வேட்பாளராக தென் மாவட்டங்களில் மட்டும் நியமிக்க உள்ளாராம். இது கிட்டத்தட்ட 20 தொகுதிகளை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குமாம். ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் அதிமுகவில் இணைந்து விட்டால் திமுக கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். அது மட்டுமல்ல, தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் இதற்கு முன்னால் பாஜக திட்டம் ஒட்டியிருந்தது. பாஜக நினைத்தபடியே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் வருவதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் சசிகலாவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் அதிமுகவில் இடமே கிடையாது என்று கூறியதற்கு பிறகுதான் சசிகலா அவர்கள் நேற்று முன்தினம் மாலை 6:30 மணி அளவில் ஆலோசனை கூட்டத்தை போயஸ் கார்டனில் நடத்தினார். இதில் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரே நிமிடத்தில் அதிமுகவின் நிலைமையை தலைகீழாக சசிகலா அவர்கள் மாற்றிவிட்டார் என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. ஆனால் இது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டால், எடப்பாடிக்கு இருக்கின்ற செல்வாக்கும் அதிமுகவின் தொண்டர்களிடம் இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் இந்த தேர்தலில் தான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் கடந்த தேர்தல்கள் அனைத்திலும் அதிமுக தோல்வியை தான் தழுவியிருக்கிறது. ஆகையால் ஒற்றுமை இருந்தால் வெற்றி உறுதி, இல்லை என்றால் தோல்விக்கு மேலும் ஒரு பழனிசாமி இட்ட பெயர் 11 தோல்வி பழனிசாமி என்பதை அதிமுகவிற்கு மகுடம்